வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா டியர் கெஸிங்கு 4/9/2024 நேற்று 8 மணி ஷோக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கில் என்ன வரும்னு சொல்லி பார்த்துருக்கலாம். 609 தான் நேற்று நைட்டு ரிசல்ட். ஓகேங்களா, நம்ம வந்து 2 கான்செப்ட் கொடுத்துருந்தோம். 2ல் 1வது பாஸ் ஆகும்னு சொன்னோம். 2 கான்செப்ட்டுமே அற்புதமாக வந்து நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்குது. இது பிசி கான்செப்ட்டில் பி போர்டில் சைபர் நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணி கொடுத்துருக்குது. மாஸ் வின் பண்ணியிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் நமக்கு ஒரு மாஸ் வின்னாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதுலேயும் வந்து ஏ போர்டு 6ஆம் நம்பர் பாஸ். இந்த 2 கான்செப்ட்டுமே நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு அற்புதமான வெற்றி. போர்டில் வந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செம்மையாக மாதம் என்ஜாய் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 609 60 அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு அற்புதமான வெற்றி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 3 டிஜிட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி போயிருக்கு. 609 ரிசல்ட்டுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் 9. நம்ம வந்து சைபர் 6ம் சைபர் 8ம் கொடுத்துருக்குறோம். சைபர் 9 நம்ம கொடுக்கல, அது வந்து மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஆனால் போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 2 கான்செப்ட்டுமே அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கடந்த 6 மணி ஷோவுக்கும் நேற்று 1 மணி ஷோவும் 6 மணி ஷோவும் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இந்த 8 மணி ஷோவுக்கு ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம வாங்கியிருப்போம். நிறைய பேர் வின் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா டியர் கெஸிங் 5/9/2024 தேதிக்கான 8 மணி ஷோ. ஓகேங்களா, 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போர்டில் டார்கெட் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் பண்ண போகிறோம். 2மே பிசி தான். இன்றைக்கி வந்து டைரியுமே பிசி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிசி வந்து நமக்கு இந்த கான்செப்ட் பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிசியும் பாஸ் ஆகும், எல்லா இடத்துலையுமே பாஸ் ஆகும். அதுக்காக நான் இதை எடுத்துருக்கிறேன். கஷ்டப்பட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிசியில் இந்த முதல் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 3 அல்லது 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கான்செப்ட் பிரகாரம் இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா, 7 அல்லது 3 பிசியில் ஒரு நம்பர் உள்ளே வரணும். இந்த கான்செப்ட் பிரகாரம் பி போர்டில் 9 8, சி போர்டில் 8 9, இது வந்து ஒரு நம்பர் வரணும். இதை ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு ஒரு பிசி செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வந்து மெத்தடில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த கான்செப்ட் எப்படி பாஸ் ஆகும்னு எனக்கும் தெரியாது. 2மே பிசி கான்செப்டாக கொடுத்துருக்கிறேன். 2ல் ஒரு கான்செப்டாவது பாஸ் ஆகும் நம்புறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 38 39 78 79 83 87 93 97 கொடுத்துருக்கிறேன். இந்த ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 138 139 178 179 183 187 193 197 சொல்லி எடுத்துருக்கேன். நான் பிசியில் செட் பண்ணி வைக்கிறேன் இல்லையா, ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் வந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா, ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர் ஏ போர்டில் வச்சு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டிஜிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு போர்டு தான் முக்கியம். ஸோ நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஷோ வந்து நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து 1 மணி ஷோவும் 6 மணி ஷோவும் ஃபெயில் ஆகிடுச்சு. 3 ஷோ வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷோ அல்லது 2 ஷோ கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவோம். எப்படி பண்ணிடுவோம், ஏதோ ஒரு நாளைக்கு தான் அந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகாது. எல்லா ஷோவும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஏதோ ஒன்று கெஸிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்குறேன். பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, 8 மணிக்கு வின் ஆகும் சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.